ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர், தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சியோட இணைய போறாரு, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தயாரிக்க போறாரு. ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஹாப்பியா இருந்தது. ஏன்னா சுந்தர்சி ஒரு கமர்ஷியலான ஆளு. ஏற்கனவே அருணாச்சலம் ஒரு சாதாரண ஒன்றும் இல்லாத கதையை வச்சு ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்திருந்தாரு. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு, ரஜினியும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுப்பாங்க. இந்த லோகேஷ் நெல்சன் மாதிரி கழுத்து குத்து, கழுத்தை வெட்டுறது, வயலன்ஸு, கொடூரம், ஒரு 100 பேர் டான்ஸு, அது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்டு. லோகேஷ் கனகராஜ் நெல்சன். சுந்தர்சி ரஜினிங்கிறது பழைய காம்போவை பார்க்க நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் ரஜினி ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த நேரம் பார்த்து சுந்தர்சி நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து. என்ன சார் அது? முதல்ல ஆரம்பத்துல இருந்து பேசணும், தெளிவா பேசினா தான் புரியும். அதாவது கமலஹாசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே ரஜினிகிட்ட ஒரு படம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ இந்த தக் லைஃப் படம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ஒரு 180 கோடி ரூபா நஷ்டம். தக் லைஃப்பில் டோட்டலாகவே சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. அமரனில் ஒரு பெரிய லாபம் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து விக்ரமில் ஒரு பெரிய லாபம் கிடச்சிச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப்பில் வந்து கமலஹாசன் விட்டுட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து கமலஹாசன் வந்து கடன்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. கடன்காரங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கமலஹாசனுக்கு. ஸோ ஒரு படம் பண்ணணும், அந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாகவும் இருக்கணும், அந்த மொத்த கடனையும் ஒரே படத்தில் அடைக்கணும் அப்படின்னா அந்த படம் ரஜினி படமாக இருந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு வந்து மறுபடியும் ரஜினி போய் சந்திக்கிறார். சந்தித்து இந்த மாதிரி வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இம்மீடியட்டாக எனக்கு நீங்கள் ஒரு தேதி கொடுத்தா தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ரஜினி அப்படின்னு வந்து கமல் ரஜினிகிட்ட கேட்குறாரு. ரஜினி வந்து ஓகே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பேசி ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா உள்ள ப்ராஜெக்ட். முதல்ல வந்து ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்கங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு தான் முதல்ல வந்துச்சு. எல்லாருமே அதை பற்றி தான் பேசினாங்க. அப்போ கமல் வந்து லோகேஷ் கனகராஜை வந்து இந்த படத்துக்கு டேரக்டராக போடலாம் அப்படின்னு ரஜினி சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் ரஜினிக்கு வந்து கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஒருவேளை படம் ஓடி இருந்தா ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. படம் பெரிய தோல்வி படம், அது இல்லாமல் பெருசா ட்ரால் பண்ண விமர்சனங்கள் நிறைய விமர்சனம். லோகேஷ் கனகராஜ் கூலிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பிரமாதமா கொண்டு வந்துடுவார், வேற மாதிரி இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெரிய வியாபாரம் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ். ஆனா அந்த எதிர்பார்த்த எப்படி சொல்றது, அந்த மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா அப்படின்னா கிடையாது. லோகேஷ் கனகராஜ் அந்த கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டட் டேரக்டர் அப்படின்னு வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லோகேஷ் கனகராஜை. ஸோ லோகேஷ் கனகராஜோட ரஜினிக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ஆட்டிடியூடும் நிறைய மாறிடுச்சுங்கிறாங்க. அந்த கூலி படம் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ரஜினி வந்து 7 மணினா 7 மணிக்கே வந்துடுவார். ரஜினி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் கீப் அப் பண்ணுவார். 7 மணிக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து 7:45 வருது, 8க்கு வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்த ஒரு ஹீரோஸ் எல்லாம் இதை விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அவர் வந்ததுக்கு அப்புறம் இயக்குனர் வரதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதுதான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து எப்படி சொல்றது, ரஜினி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்துட்டே இருக்காரு. நிறைய மாற்றங்கள் தெரியுது. அதனால வந்து சைலண்டாகவே இருக்கார். ரஜினி பொதுவாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், சைலண்டாகவே இருக்கார். படம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமலோட சஜஷன் லோகேஷ் கனகராஜ், ஆனால் ரஜினி அதை வந்து வேணான்னு மறுக்கிறார். ஸோ இன்னொரு சாய்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னா ரஜினி சொல்கிறார், நெல்சனை பண்ண சொல்லலாமான்னு கேட்குறாங்க. நெல்சன் வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமலும் ஓகே சொல்கிறார். நெல்சன் வந்து ரஜினியோட ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருக்கார், நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங்கு. அதனால் நெல்சன்கிட்ட கேட்குறார் ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து, நெல்சன் ஏதாவது ஒரு லைன் வச்சுருக்கீங்களா நானும் கமல் சேர்ந்து நடிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. நெல்சன் பார்த்தீங்கன்னா 2 நாள் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு. அது வந்து எப்படின்னா நெல்சனுடைய பேட்டர்ன், ஒரு ஹியூமர், ஒரு பிளாக் காமெடி, அது இதுன்னு வச்சுட்டு அதுக்குள்ளே ஆக்ஷன் எல்லாம் வச்சு ஒரு லைன் சொல்கிறாரு. 2 பேருக்கான லைனாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்போ ரஜினி வந்து நெல்சனை கமல்கிட்ட அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு நெல்சன்ட்ட ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னொன்னே நெல்சன் போய் கமல்ட்டையும் கதை சொல்கிறார், லைன் சொல்கிறாரு. கமலும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் நெல்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் எதாக இருந்தாலும் வந்து ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணணும், இப்போ கமிட் பண்ணால் கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பயம், அதாவது வந்து ஜெயிலர் 2 ஒரு வேளை சரியாக போகாமல் போச்சுன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரையுமே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணுறாங்க. அதனால் பெரிய சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
நெல்சன் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டுறாரு. ஆனால் கமலுக்கு இங்கே என்னென்னா பெரிய பிரச்சனை, கடன்காரங்க வந்து பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்குறாங்க, எப்படியாவது சீக்கிரமாக அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு கமல் நினைக்கிறாரு. ரஜினியோட கால் ஷீட் உடனே இருக்குது, அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து கமலுடைய அபிப்பிராயம், அதாவது ஒரு தயாரிப்பாளராக, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுடைய தயாரிப்பாளராக கமல் என்ன நினைக்கிறாருன்னா, ரஜினியை வச்சு ஒரு புது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் உள்ள இயக்குநர்களை நம்ம போட்டோம்னா அவங்க ரொம்ப கிராண்டியராக படத்தை எடுத்துருவாங்க, ரொம்ப ரொம்ப வந்து செலவு இழுத்து விட்டுருவாங்க, பேன் இண்டியா ஸ்டார் அது இதுன்னு வந்து அவங்களுடைய ஐடியாலஜியே இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால நமக்கு கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி, கை கிடைக்கிற இருக்கிற மாதிரி, அதே மாதிரி ரஜினியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு டைரக்டர், சொன்னபடி படத்தை முடிக்கக்கூடிய, சொன்ன தேதியில படத்தை முடிக்கக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து சுந்தர் சி வந்து கமலுக்கு மைண்டில் வரார். ஏன்னா கமல் சுந்தர் சி 2 பேரும் சேர்ந்து அன்பே சிவம் அந்த படம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சுந்தர் சியை பற்றி கமலுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படத்தில் வந்து ரஜினியும் சுந்தர் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல சாய்ஸாக இருக்கும், சுந்தர் சி நல்ல சாய்ஸாக இருக்கும்னு கமல் தான் ரஜினிகிட்ட சொல்றார், சுந்தர் சி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கமல் தான் சொல்றாரு, கமல் தான் அந்த சஜஷனே சொல்றாரு. அப்போ ரஜினி என்ன சொல்றாருன்னா, என்ன கமல் ஒரு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு செட் ஆவாரா அப்படின்னு கேட்கிறாரு. ரஜினிக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து கரண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு 50 வருஷமா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து அந்த அப்டேட்ல ரொம்ப கரெக்டா இருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் யங்ஸ்டர்ஸோட தான் ரஜினி இப்ப தொடர்ந்து பயணிக்கிறார். பழைய இயக்குனர்களோட எல்லாம் இப்ப பயணிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல எஸ்பி முத்துராமன் இருந்தாரு, அப்புறம் ராஜசேகர் இருந்தாரு, அப்புறம் வந்து KS ரவிக்குமார், பி வாசு, சுரேஷ் கிருஷ்ணா எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து ரஞ்சித் அப்படி இப்படின்னு வேற வேற இயக்குனர்கள்ட்ட பயணிக்கிறாரு. புது புது இயக்குனர்கள்ட்ட கதை கூப்பிட்டு கேட்கிறாரு. நீங்க வந்து இந்த இவர் சொல்றாருல, நம்ம டியூடு படம், அந்த படம் பாத்தீங்கன்னா அவர் பிரதீப் ரங்கநாதன் கூப்பிட்டு ஒரு கதை கேட்டாரு. இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸோட பயணிக்கிறது. ஆமா, ரஜினி அது யங்ஸ்டர்ஸோட பயணிக்கிறதுல தான் ரஜினி இன்னைக்கு விருப்பப்படுறாரு. ஸோ கமல் சொல்ற சஜஷன் ரஜினிக்கு வந்து உடன்பாடு இல்லை, ஆரம்பத்துல இருந்தே உடன்பாடு இல்லை. ஆனா வந்து கமல் வந்து இல்ல ரஜினி இது கரெக்டா வரும், இந்த பட்ஜெட்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமா முடிக்கணும்னா இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லி அரை மனதோட சம்மதிக்கிறார். ரஜினி வந்து பாதி மனசோட தான் சம்மதம் பண்றாரு. சுந்தர் சி வந்து ரஜினியை போய் பார்க்குறாரு. கமல் சொல்றாரு ரஜினியை பார்த்துருங்க அப்படின்னா ரஜினியை பார்க்குறாரு. ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது 3 பேருமே வந்து பேசிட்டாங்க. சுந்தர் சியும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. கதை என்னன்றது முடிவாகலை, நல்லா தெரிஞ்சுங்க, கதை என்னங்கிறது முடிவாகலை. நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் தான் சுந்தர் சி, ரஜினி, கமல் எல்லாரும் சேர்ந்து பேசுகிற அந்த பேச்சுவார்த்தையே தொடங்குது. அந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறோங்கிறது உறுதியாகுது. கமல் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் தேதி என்னோட பர்த்டே வருது நவம்பர் மாதம், அன்னைக்கு வந்து இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா ரஜினி அப்படின்னும் போது ரஜினி வந்து லைட்டாக பதட்டப்படுறாரு. இல்லை எதுக்கு இவ்வளோ அவசரமாக, இந்த கதை லைன்லாம் கேட்டுட்டு பண்ணலாமே அப்படிங்கிறாரு. இல்லை அவர் பண்ணுவார், அவர் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு, இப்போ வந்து இன்னைக்கு கரண்ட்டில் வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னும் போது ரஜினிக்கு இப்போவும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் ரஜினியோட டவுட்டை ஆமாம் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காண்டி கமல் என்ன சொல்கிறாருன்னா, சுந்தர் சியை கூப்பிட்டு இந்த மூக்குத்தி அம்மன் எடுத்த வரைக்கும் போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஓ சுந்தர் சிட்ட. சரியா பண்ணலாம் சார், என்ன சார் இருக்கு, ஏன் சார் அப்படின்னா, ஒன்று சும்மா பார்க்கலாம், நானும் ரஜினி பார்க்கணும் அப்படின்னோடனே 2 பேருமே போய் மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்தோன்னா ரஜினிக்குமே ஓகே நல்லா தான் பண்ணுறாரு, லேட்டஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஓகே சொல்லிட்டாரு. சுந்தர் சி கிட்ட வந்து கமல் சொல்கிறாரு 7th நவம்பர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் என்னோட பர்த்டே அப்படின்னும் போது சுந்தர் சி என்ன சொல்கிறாருன்னா, சார் லயன் எதுவுமே ஓகே ஆகலை சார், ஜஸ்ட்டு மரியாதை நிமித்தமாக மீட் பண்ணியிருக்கோமே தவிர கதை எதுவுமே ஓகே ஆகலை, லயன் எதுவுமே ஓகே ஆகலை, இப்போ திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி சார் அப்படின்னு தயங்குறார். சுந்தர் சியும் தயங்குறார். ஆனால் கமல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னோட பர்த்டே அன்னைக்கு இதை பண்ணால் ஆடியன்ஸ் வந்து பெரிய ட்ரீட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க, இது பண்ணிடலாம் அப்படின்னோடனே இங்கே ரஜினியாலையும் தட்ட முடியல, கதையே ரெடி ஆகாமல் இங்கே சுந்தர் சியாலையும் தட்ட முடியல. கமல் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் போகிறாங்க ஈவினிங்கு. கமல், ரஜினி, சுந்தர் சி எல்லாம் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை போட்டுக்கிறாங்க, மரியாதை பண்ணிக்கிறாங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. ரஜினி, கமல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்படி கையை பிடிச்ச மாதிரி, நான் உன் நண்பன்டா, நான் இருக்கேங்கிற மாதிரி 2 பேருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக ராஜ்கமல் சார்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெட் ஜெயின் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது செய்திகள் சொல்லியாச்சு. இப்போ சுந்தர் சி வந்து கதையை தயார் பண்ணுறதுக்காண்டி நம்ம மகாபலிபுரம் பீச் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஈசிஆரில் ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30, 35, 40 வருஷமாக இருக்கிற ஒரு பீச் ரிசார்ட்டு.
பொதுவாகவே வந்து ஒரு தனிமையாக கதை விவாதம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், கடற்கரையை ஒட்டி இருக்கும். ஸோ சுந்தர் சிக்கு வந்து அங்கே ஒரு சூட் ரூம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவருடைய உதவி இயக்குநர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட வந்து எல்லாருமே அங்கே வந்து ஒன்றா அசம்பிள் ஆகுறாங்க. எல்லாருமே வெவ்வேறு ரூமில் தங்குறாங்க. 2 நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கதை விவாதம் நடக்குது. நவம்பர் 7க்கு அப்புறம் நவம்பர் 8லேருந்து கதை விவாதம் நடக்குது. எந்த லைனு ரஜினிக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னும் போது, சார் நம்ம அன்னைக்கு அருணாச்சலம் பண்ணோம், அதுவே ஒரு லைட்டர் வெயிட் லைன் தான். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஆமா. ஒரு லைட்டரான ஒரு வெயிட்ல லைன் சாதாரண கதை. எப்படி வந்து பணத்தை அது ரஜினியை செலவழிக்கிறது, தவிர வேற யார் நடிச்சதாலும் படம் ஒரு வாரம் கூட ஓடி இருக்காது. அந்த மாதிரி ஒரு லைட்டர் வெயிட்ல பிடிப்போம் சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, ரஜினியுமே வந்து கூலி, ஜெயிலரு, தர்பாரு இப்படி தொடர்ந்து அண்ணாத்த இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாத்தன்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஆக்ஷன் படங்களா நடிச்சதுனால ரஜினியுமே என்ன ஆசைப்படுறாருன்னா, ஒரு காமெடி. சந்திரமுகி மாதிரி, ஒரு சந்திரமுகி. குரு சிஷ்யன் மாதிரி, அப்படியே ஒரு லைட்டர் வெயிட்ல அப்படியே கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கிட்டு, ஒரு அண்ணாமலை எல்லாம் பண்ணார்ல, முழுக்க முழுக்க வெட்டு ரத்தம் குத்தெல்லாம் இருக்காது, ஆமா. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்ததுனால சுந்தர் சி என்ன பண்றாருன்னா, ஒரு லைன் ஒன்று அழகா ரஜினிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் ரெடி பண்றாரு 2 நாள்ல. ஏன்னா அந்த ஹீரோவோட லைன் ஃபைனலைஸ் பண்ணது ரொம்ப முக்கியம். அதனால ஹீரோவிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் ரஜினிகிட்ட போய் லைனை சொல்றாரு. ரஜினி லைனை கேட்டுட்டு சுந்தர் சீட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இது இதோட கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமா, இது இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது லைன் இருக்கா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப சுந்தர் சி புரிஞ்சுக்கிறார், சரி சரி வேற லைன் கேட்கிறாரு, இது பிடிக்கல அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்ட்டு, ஓகே சார் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ்ல வரேன் சார்னு சொல்லிட்டு கார் ஏறி ஐடியல் பீச்சுக்கு வந்துடுறாரு. 2 டேஸ்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரஜினியை மீட் பண்றாரு. வேற ஒரு லைனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, உதவியாளரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினிகிட்ட போய் மறுபடியும் லைன் அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்குறாரு. ரஜினிகிட்ட லைன் சொல்றாரு. லைன் தான், அதாவது இது இது இப்படி தான் அந்த கதை போகுது, இதுதான் கதை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை வந்து 1 லைனை சொல்லும் போது ரஜினி மறுபடியும் சுந்தர் சீட்டை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சுந்தர் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் வேற ஏதாவது பெட்டர் இன்னொரு லைன் இருக்குமா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அது ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்காரு. ஆனால் சுந்தர் சிக்கு 2 தடவை கதை சொல்லி, அதாவது லைன் சொல்லி 2 தடவையுமே ரஜினிக்கு பிடிக்கல அப்படிங்கிறது சுந்தர் சிக்கு தெரிஞ்சு போச்சு. அதை ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால சுந்தர் சிக்கு வந்து ஒரு மன வருத்தங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது சுந்தர் சி வந்து இன்னைக்கு நேற்றுக்கு 4 படம் 5 படம் பண்ண ஒரு இயக்குனர் கிடையாது, கிட்டத்தட்ட 35 படங்களுக்கு மேல பண்ண ஒரு இயக்குனர், ப்ரூவ்டு ஒரு இயக்குனர். அதாவது வந்து பல வெற்றி படங்கள், பக்கா கமர்ஷியல். மேட்டுக்குடி, இன்னும் உள்ளத்தை அள்ளித்தா, இன்னும் எத்தனையோ படங்கள் சுந்தர் சி படங்கள். ஆமா, எல்லாமே சுந்தர் சி படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல அரண்மனை, அதுல பார்ட் 1 2 3 4ன்னு பண்ணி சக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா காப்பின்னு எடுப்பாரு, அவர் ஜீவா வச்சு, அப்புறம் வந்து நம்ம எப்படி சொல்றது மிக்சி சிவா வச்சு, ஜெய வச்சு, விமலை வச்சு, இவங்கள வச்சே படம் எடுத்து சக்சஸ் பண்ணுவாரு. அதனால வந்து அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல். சரி ஓகே இன்னொரு கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹீரோக்கு அந்த கதை பிடிக்கலைங்கிறாரு, வேற ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து அலசி பழைய படங்கள்லாம் யோசனை பண்ணி, அது எப்படி சபாஸ் மீனா தானே வந்து உள்ளத்தை அள்ளித்தாவ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று உல்ட்டா பண்ணி ஜிமிக்ஸ் பண்ணி ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ரஜினிகிட்ட அப்பாயின்மெண்ட், மறுபடியும் ரஜினிகிட்ட போறார். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ரஜினிகிட்ட போய் அதே மாதிரி இந்த லைனை சொல்றாரு. ரஜினி அந்த லைனை கேட்டுட்டு, சுந்தர் இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு இருக்குமா ஏதாவது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுந்தர் சி என்னன்னா, ட்ரெண்டில் அதான் ரொம்ப முக்கியம், ட்ரெண்டில் இருக்குமா, ட்ரெண்டில் இல்லைங்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி தானே பொருள் அது. அப்போ வந்து நம்மளை ட்ரெண்டில் எடுக்க தெரியாதுன்னு சொல்றாரா, இல்லை நம்ம எடுத்துட்டு வர கதை ட்ரெண்டில் இல்லைன்னு சொல்றாரா? ஸோ ஏதோ ஒன்று வந்து ரகசியமா வந்து நம்மளுக்கு வந்து கீவேர்டில் வந்து பரிமாறாரு அப்படின்னோடனே, சார் ட்ரெண்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ரஜினிகிட்ட. இல்லை இன்னைக்கு இந்த புதுசா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முழுசா சொல்ல முடியாதுல்ல, நேரடியா அது லேட்டஸ்டா அது இது அப்படின்னு இருக்காரு. சார் நான் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருக்காரு. அந்த ட்ரெண்டில் பண்ண முடியுமா, ட்ரெண்டில் உங்கள்கிட்ட கதை இருக்கா அப்படின்னு கேட்டது ரஜினிக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாயிடுச்சு. கார் வரைக்கும் வந்து சுந்தர் சி வந்து வழி அனுப்பிச்சிருக்காரு. ஆமா வந்து பார்க்கலாம் கொண்டாங்க ஓகே அப்படின்னு இருக்காரு. ஓகே சார்னு சொல்லிட்டு சுந்தர் சி வராரு, ரூமுக்கு வராரு, பயங்கர மூட் அவுட். அதே ரிசார்ட்டில் உதவியாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் வந்தோடனே, என்ன சார் ஓகேவா சார், இந்த லைன் ஓகேவா சார், என்ன சார் சொல்லுங்கள் சார், ரஜினி சார் என்ன சார் சொன்னார், சொல்லுங்கள் சார்னா யார்ட்டையுமே எதுவுமே பேசல. தனியாக போய் ரூமில் உட்கார்றாரு. ரொம்ப முக்கியமான சுந்தர்சிக்கு நெருக்கமான ஒரு 4-5 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க உட்காந்து அவங்ககிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, நான் அந்த படம் பண்ண வேண்டான்னு. அப்போ உதவியாளர்கிட்ட சுந்தர்சி சொல்கிறாரு, இல்லை இந்த படத்துலேருந்து வெளில வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சுந்தர்சி சொல்கிறாரு. சார் ரஜினி படம்,
ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்க போற படமா இருந்துச்சு இல்லையா? அந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் பண்ற படம். அந்த படமே பண்ண போறதில்ல. ஓ! 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 அந்த படத்துக்கு தான் இந்த படம். ராஜ்கமல் குடுக்குறாரு. ரஜினி என்ன தொடர்ந்து ராஜ்கமலுக்கு டேட்ஸ் குடுப்பாரா என்ன? ஆ, ஆ. குடுக்க மாட்டாரு. அவரு அடுத்தடுத்த படங்கள் அவர் லைன் அப்ஸ்ல இருக்கு. அதனால ராஜ்கமலுக்கு ஒரு படம் வந்து நண்பர்காண்டி கமிட் பண்ணிட்டோம். அந்த படத்த முடிச்சு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, இந்த படத்துல வந்து சஸ்பென்ஸா வந்து கேமியோவா கமல் நடிக்கிறதா ஒரு 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 தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. பட் இந்த படத்திலேயே வந்து கமல் வந்து நடிப்பாரு. ரஜினியும் கமலும் ஸ்கிரீன் ஸ்பேஸ ஷேர் பண்ற மாரி சில காட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பெரிய வாய்ப்பு. அதாவது குந்தத்திக்கு வந்து ரஜினி, கமல் ஆல்ரெடி ரஜினி வச்சு இயக்கியிருக்காரு. கமல வச்சு இயக்கியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து இரு துருவங்கள்னு சொல்லலாம். பெரிய 2 ஆளுமைகள். தமிழ் சினிமாவின் 2 சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்கள வச்சு பண்ற படம் வாய்ப்பு வந்தும் பார்த்தீங்கன்னா, அது நழுவ விடுறேன்னு சொல்றாரேன்னு உதவியாளருக்குலாம் பெரிய ஷாக்கு. சார் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் சார் அப்படி இப்படிங்கிறாரு. சுந்தர் சி வந்து இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, நெருங்கிய வட்டாரத்தில வெளியில முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. இந்த ஏசிஎஸ், வேல்ஸு இப்படி உள்ளவங்ககிட்ட மனைவி குஷ்பு எல்லாத்துட்டையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல வெளில வந்துருங்க." அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சுந்தர் சி வந்து ரஜினியோட பல்ஸ வந்து புடிச்சுட்டாரு. அது என்ன அப்படின்னா, ரஜினி வந்து முதல்லயே வேண்டா வெறுப்பா தான் ஒத்துட்டு இருக்காரு. கமல் வந்து தான் சொல்லி தான் ரஜினி இப்போ வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அடுத்தடுத்து கதைகள் சொல்லும்போது வந்து இது வேற இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இனி இத நம்ம வந்து இந்த கதை ஏதாவது ஒரு கதை புடிச்சு ஷூட்டிங் போனா கூட, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நெறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு வெற்றி படங்கள், மிகப்பெரிய வெற்றி படங்கள், கோடிகள அள்ளக்கூடிய 100 கோடி தாண்டக்கூடிய படங்கள்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த முடிவ சுந்தர் சி இப்ப எடுக்கல. இந்த முடிவ பல வருடங்களுக்கு முன்னாடியே சுந்தர் சி எடுத்துட்டாரு. யாருமே பெரிய ஸ்டார்ஸோட சுந்தர் சி சமீபத்தில இணைஞ்சு பணியாற்றதே இல்ல பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆமா. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ட வச்சுக்கிட்டு, அவர் ஏதோ ஒண்ணு அப்படியே வந்து மசாலா பண்ணிக்கிட்டு, அது காமெடி பண்ணிக்கிட்டு, அவர் சக்சஸ் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு போயிருவாரு. ஸோ அதனால வந்து இது வேண்டாமே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து சுந்தர் சிக்கு இருந்ததுனால, சுந்தர் சி அவரே வந்து இந்த இந்த தன்னிச்சையா கமல்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. சார் இந்த மாரி இருக்கு. எனக்கு என்னமோ உடன்பாடு இல்ல அப்படின்னு இருக்காரு. கமல் சொல்லியிருக்காரு, "இல்ல வெயிட் பண்ணுங்க சுந்தர்" அப்படின்னு. "இல்ல சார் வேண்டாம். இதுக்கு மேல நான் வெயிட் பண்ணேன்னா, இன்னும் 10 நாள் கழிச்சு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பா அஃபிஷியலா நீங்க வந்து இந்த படம் இல்ல, சுந்தர் சி இல்லைன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ற மாரி ஆயிரும். நான் முந்திட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மரியாதையா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா யோசனை பண்ணி, நல்ல தீர்க்கமா யோசனை பண்ணி 2 நாள் பயங்கரமான மூட் அவுட்ல இருந்திருக்காரு சுந்தர் சி. யோசனை பண்ணி இந்த படம் வேணாங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப இந்த முடிவுக்கு முழுக்க முழுக்க ரஜினி, சுந்தர் சி 2 பேரும் தான் காரணம். ஆமாமா. இந்த முடிவுக்கு ரஜினி, சுந்தர் சி முழுக்க முழுக்க தான் காரணம். ரஜினி வந்து சுந்தர் சிய ஹர்ட் பண்ணணும்லாம் சொல்லல. ரஜினி வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு படம் வேணும், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கணும்னு நெனைக்கிறாரு. ரஜினியோடைய இயல்பு அப்படிதான். ரஜினி வந்து ஆரம்பத்துல வந்து நீங்க இசையமைப்பாளர்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு காலத்துல இளையராஜாவோட மட்டும் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் தேவாவோட ஒர்க் பண்ணாரு. அப்புறம் ஏ.ஆர். ரஹ்மானோட ஒர்க் பண்ணாரு. அப்புறம் இப்ப அனிருத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இடையில சந்திரபோஸோடையும் பண்ணாரு. ஆமா. அதாவது அன்னைக்கு 1, 2 படங்கள் பண்ணியிருப்பாரு. அதாவது அன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற இசையமைப்பாளர்களோட டிராவல் பண்ணுவாரு. அன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற டைரக்டரோட டிராவல் பண்ணுவாரு. இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனி சன் பிக்சர்ஸ் அந்த மாரின்னா அவங்களோட டிராவல் பண்ணுவாரு. ரஜினி என்னன்னா ஹேசல் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஒரு நடிகனா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர அத அவங்கள வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அவ்வளோ பெரிய ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு சார் ரஜினிக்கு. அவர் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆளா இருக்கிறதுனால, அந்த தயாரிப்பு நிறுவனம் சரியா இருந்தா தான் அந்த அளவுக்கு அவர வந்து பாதுகாப்பாங்க. அரணா வந்து இருந்து அந்த படத்த முடிப்பாங்க. இயக்குனர் சரியா இருந்தா தான் அத வந்து சரியா ரஜினிய ஹேண்டில் பண்ண முடியும். இசையமைப்பாளர்லருந்து எல்லாருமே ட்ரெண்ட்ல இருக்கணும் சார். ரஜினி தன்னை இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து, அவர் வந்து லேட்டஸ்ட்டா அப்டேட் ஆயிட்டே இருப்பார். அந்த மேஜிக் வந்து ரஜினிக்கு தெரியும். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து சுந்தர் சி என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து எப்படின்னா, நம்ம ட்ரெண்ட்ல இல்லைன்னு ரஜினி நினைக்கிறாருங்கிறத சுந்தர் சி வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பல்ஸ புடிச்சுட்டாரு. அதனால இது சிக்கல். அடுத்தடுத்து டிராவல் பண்ணி இப்போ படம் 15 வந்து நாள் ஃபெயிலியர் ஆனா பெரிய 15 பிரச்சனை. நாள் ஷூட்டிங் நடந்தனாலும் சிக்கல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. படம் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஓடாம போச்சுன்னா, எப்படி கூலியில வந்து லோகேஷ வச்சு செஞ்சாங்களோ, அந்த மாரி நம்மள வச்சு செஞ்சுருவாங்க. அந்த பயத்துல. ரஜினி, கமல் 2 பேரும் டேட்ஸ் குடுத்தாங்க. அந்த படத்த இப்படி எடுத்து வச்சிருக்கே அப்படிங்கிற மாரி கேட்டுருவாங்க. இது வேண்டாம், விஷப்பரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி ஒதுங்கிட்டாரு. இதுதான் நடந்தது. பாப்போம். ஆனா ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்தாங்க. ரஜினி, கமல் ரசிகர்கள் 2 பேரும். சுந்தர் சியும் ஒரு கமர்ஷியலான நபர். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ட்ரெண்ட பார்க்கலான்னு ஆசையில இருந்தாங்க. இப்போ உள்ள ட்ரெண்ட பார்த்து பார்த்து சில பேர் அப்படியே வெறுப்பாயிட்டாங்க. ஆமாமாமா. அந்த பழைய மாரி ஒரு பாட்டு, காமெடி, சென்டிமென்ட், ரஜினியோட பழைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த பஞ்ச் டயலாக்கு
என் வழி தனி வழி ஆண்டவன் சொல்றான், அது ஒரு மாதிரி வித்தியாசமா ஓடிக்கிட்டு ஆமா இருந்தது. ஆமா ஆமா முத்து, அருணாச்சலம், படையப்பான்னு அருணாச்சலம் ஒரு ஃப்ரெண்டு. படையப்பா ஆமா அதை பார்ப்போம்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இப்படி அமைஞ்சிருச்சு. சரி பார்ப்போம். பணம் போடுறவங்க அவங்க, திங்க் பண்றவங்க அவங்க, அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். நம்ம கைத்தட்டி ரசிக்கிறவங்க ஆமா மட்டும் தானே. ஆமா பார்ப்போம் என்ன நடந்தது, என்ன என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி.